ஈவினிங்லேருந்து நல்ல மழை. என்ன சூடாக சாப்பிடலான்னு செய்யும்போது வீட்டில் பன்னீர் இருந்துச்சு. சரி பன்னீரை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு செய்யறதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அது நான் மிதமான சூட்டில் வச்சு ரொம்ப கருகிடாமல் எடுத்துக்கோங்க. நாலா பக்கமும் எடுத்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாணலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த வதக்கின வாணல்லே தனியாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போவே போட்டால் தான் அந்த பச்சை வாசனை போகும். ஸோ அதனால் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டு போட்டுட்டு காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை சேர்த்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம சூடாக சப்பாத்தி செஞ்சு இதுக்கு தொட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.